சிபிசிஐடி போலீசார் முன்பு நேற்று சரணடைந்த யுவராஜ் இன்று நாமக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், நீதிமன்றத்தில் யுவராஜ் எப்போது ஆஜர்படுத்தப்பட்டார்? வணக்கம் அனிதா. சற்று நேரத்திற்கு முன்பு சிபிசிஐடி போலீசாரால் நாமக்கல் தலைமையல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துறை நீதிபதி மலர்மதி முன்பு யுவராஜ் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சிபிசிஐடி விசாரணை கோரி தற்போது நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அனிதா, அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து சொல்லுங்க ரியாஸ். நிச்சயமா, அதாவது யுவராஜ் இன்று கோர்ட்ல ஆஜர்படுத்துவதை ஒட்டி, அதாவது நீதிமன்ற வளாகம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த கோர்ட்டுக்கு முன்பாகவும் பின்பகுதியிலும் மற்றும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அனிதா, அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் ஏதாவது திட்டமிட்டிருக்காங்களா? நிச்சயமே அனிதா, அதாவது இந்த நேற்று காலை திட்டமிட்டபடி யுவராஜ் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்தால். இதனைத் தொடர்ந்து நேற்று 12 மணி நேரம் சிபிசிஐடி அலுவலகத்திற்கே நேற்று வைக்கப்பட்டார். இந்த நிலையில இரவு 11:30 மணி அளவில் மருத்துவ குழுவினர் அவரை பரிசோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக நேற்றே தலைமையல் குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதிபதி மலர்மதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு நாமக்கல்லில் இருக்கிற கிளை சிறையில தற்காலிகமாக அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாமக்கல் சிறைச்சாலையில் இருந்து யுவராஜ் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு நாமக்கல் தலைமையல் குற்றவியல் நீதிமன்றத்தில் இப்ப ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த ஆஜர்படுத்திய பிறகு சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணைக்காக மேற்கொண்டு இந்த கோகுல்தாஸ் மற்றும் விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பான வழக்கு தொடர்பான விசாரணை எடுத்து சேலம் சிபிசிஐடி அலுவலகத்திலோ அல்லது நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திலோ வைத்து விசாரிக்க தற்போது திட்டமிட்டிருக்கதா சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அனிதா, யுவராஜ் தரப்பு வழக்கறிஞர் சார்பில் என்ன மாதிரியான வாதம் முன்வைக்கப்படுகிறது? அவர்கள் சார்பில் ஏதாவது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா அனிதா, அதாவது யுவராஜ் தரப்புல யாரும் இங்க வரப்படவில்லை. அவருடைய ஆதரவாட்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. யுவராஜுடைய வழக்கறிஞர்கள் இதுவரை இந்த நீதிமன்ற வளாகத்தில் யாரும் தென்படவில்லை. அதாவது நேற்று யுவராஜுடைய வழக்கறிஞர்கள் பல அருண் செய்தியாளர்களிடம் செல்லும்போது சிபிசிஐடி விசாரணை சரியான முறையில் நடைபெறவில்லைதான் குற்றம் சாட்டினாரு. மேலும் யுவராஜ் குற்றமற்றவர், இவர் எந்த தப்புமே செய்யலைங்கிறது வழக்கறிஞரோட வாதமா இருந்தது. அனிதா, யுவராஜின் காவல் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா, அதாவது இப்பொழுது சிபிசிஐடி போலீசார் நீதிபதியிடம் தங்கள் விசாரணை கோரி மனு தாக்கல் செய்கிறாரா அல்லது நீதிமன்ற காவலுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறதா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். அனிதா, ரியாஸ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.